விழுப்புரத்தில் 90 வயது முதியவருக்கு உதவுவது போல நடித்து ஏடிஎம் கார்டை மாற்றி வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நூதன ஏடிஎம் திருடன் மோசடியை அரங்கேற்றியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கொண்டமேடு பகுதியைச் சேர்ந்தவர் 90 வயதான அந்த முதியவர் கடந்த 4ஆம் தேதி நேரு வீதியில் உள்ள SBI வங்கி ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்றுள்ளார். முதியவர் ஏடிஎம் இயந்திரத்தை இயக்க தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்ததை கவனித்த மர்ம நபர் ஒருவர் ஏதோ அவருக்காகவே காத்திருந்தது போல, ஐயா, உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என குதூகலத்துடன் உள்ளே வந்திருக்கிறார். முதியவருக்கு உதவி செய்வது போல அருகில் சென்று அவர், நான் எடுத்து தாரேன் ஐயா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்க பேராண்டி நான் இருக்கேன் என்று நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். பின்னர் பணம் எடுப்பது போல பல முறை முயற்சி செய்து அவர், ஐயா, கார்டு வேலை செய்யல, இப்போ லாக் ஆயிடுச்சு, 24 மணி நேரம் கழிச்சு மீண்டும் முயற்சித்து பாருங்க என கூறி கார்டை கையில் கொடுத்துள்ளார். ஆனால் சாமர்த்தியமாக முதியவர் சீனிவாசனின் உண்மையான ஏடிஎம் கார்டை மாற்றி அதற்கு பதிலாக தான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த போலி ஏடிஎம் கார்டை அவரது கையில் கொடுத்துள்ளார். இந்த விவரம் எதுவும் தெரியாத பெரியவர் வீட்டிற்கு திரும்பியதும் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது வங்கி கணக்கில் இருந்து 19,500 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டிருப்பது போல் செல்போனில் மெசேஜ் வந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளியின் அடையாளத்தை கண்டுபிடித்தனர். விசாரணையில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் நரசாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 36 வயதான சீனிவாசுலு என்பவர்தான் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனடியாக அவரை தூக்கிய போலீசார் அவரிடம் இருந்து திருடப்பட்ட 19,500 ரூபாய் பணத்தையும் பொதுமக்களை ஏமாற்ற பயன்படுத்திய ஏராளமான போலி ஏடிஎம் கார்டுகளையும் பறிமுதல் செய்தனர். கத்தையாக அவரிடமிருந்து போலி ஏடிஎம் கார்டுகளை பார்த்ததும் போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சீனிவாசுலு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு இதுபோன்ற மோசடிகளில் வேறு தொடர்புகள் உள்ளனவா? தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் இதே பாணியில் கைவரிசை காட்டியுள்ளாரா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.